அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 285. இன்றைய நாள் ஆண்டு 2025. இன்சிடென்ட்லி இந்த ஆண்டின் நிறைவு வகுப்பு இது. 2025 மாதம் டிசம்பர், தேதி 25 வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் ஏற்கனவே முடித்து விட்டோம். பாலகாண்டத்திலும் நாம் இப்பொழுது குறிப்பாக பார்த்து கொண்டிருப்பது நாட்டுப்படலம். ஒரு படலம் முடித்தோம். ஆற்றுப்படலம் என்பது ஆறு பற்றி சொன்ன கம்பன் அடுத்து நாடு பற்றி சொல்கிறான். இதற்கு அடுத்தது நகரம் பற்றி சொல்ல போகிறான். அதற்கு பிறகு அரசியல் படலம் என்று எந்த ஒரு கதாபாத்திரமும் உள்ளே நுழையாமல் 4 படலங்கள் நாம் பார்க்க போகிறோம். அதில் இது 2வது படலம், நாட்டுப்படலம். நாடு என்பது கோசல நாடு. கோசல நாடின் வளம், செல்வ செழிப்பு இவை பற்றி ஒரு 61 பாடல்கள் தருகிறான் கம்பன் என்று நினைக்கிறேன். 14 பாடல் தான் பார்த்திருக்கோம், 13 பாடல் பார்த்திருக்கோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜலதோஷம், காஃப், சளி, ரன்னிங் நோஸ் எக்ஸெட்ரா. ஆனால் இவை எல்லாற்றிற்குமே மருந்து கம்பன். எனவே வகுப்பு ஜாம்னு போகும். அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இந்த வகுப்பின் முதல் பாடல் கோசல நாட்டின் வளம் பற்றி கம்பன் என்ன சொல்கிறான் என்பதை பார்க்க போகிறோம். குயிலினம் வதுவை செய்ய கும்பிடை குனிக்கும் மங்கை குயிலினம் வதுவை செய்ய கும்பிடை குனிக்கும் மங்கை அயில் எழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய பயிலிசை அரச அன்னம் பன்மலர் பள்ளி நின்றும் துயில் எழ தும்பி காலை செவ்வழி முரல்வ சோலை என்பது பாடல். 2 விஷயங்கள் சொல்கிறான் கம்பன். 2 தனித்தனியான நிகழ்வுகள் என்று கொள்ளலாம், அல்லது அவற்றை இணைத்தும் கொள்ளலாம். அது எப்படி நாம் பார்க்க போகிறோம் என்பது அவரவர்களுடைய பார்வையை பொறுத்தது. கோசல நாட்டின் வளம் சொல்ல வந்தவன் அங்கு கோசலத்தில் சோலையின் நிகழ்வுகளை சொல்கிறான். முதல் 2 அடிகள் ஒரு நிகழ்வு என்று கொள்ளலாம், அடுத்த 2 அடிகள் மற்றொரு நிகழ்வு என்று கொள்ளலாம். குயிலினம், ஆண் குயில், பெண் குயில், சேவல் அண்டு பெடை என்பார்கள். குயிலினம் வதுவை செய்ய, குயில்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. கோசல நாட்டு ஒரு சோலையில் குயில்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. ஆண் குயிலும் பெண் குயிலும் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். குயிலினம் வதுவை செய்ய கொம்பிடை குனிக்கும் மங்கை என்பது மயில். அங்கு இருக்கிற மர கொம்பு என்பது கிளை. அந்த கிளையில் வளைந்து அசைந்து நடமாடிக்கொண்டிருக்கிறது மயில். குயிலினம் வதுவை செய்ய கொம்பிடை குனிக்கும் மங்கை
அயில்விழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய. இந்த மயில்கள் அந்த மரக்கிளையில் ஆடுகின்றன, குயில்களின் கல்யாணத்திற்காக ஆடுகின்றன என்று கொள்ளலாம். இது தவிர அயில் விழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்கின்றன இந்த மயில்கள். அயில் வேல் கூர்மை, கூர்மையான விழிகளுடைய மகளிர் ஆடும் அரங்கிற்கு முன்னால் நின்று கொண்டு இந்த மயில்கள் அழகு செய்கின்றன, ஆடுகின்றன. ஆக மகளிராடும் அரங்கினுக்கு இந்த கொம்பில் இருக்கும் மயில்கள் அழகு செய்கின்றன. குயில்கள் செய்யும் மனத்திற்கும் திருமணத்திற்கும் இந்த மயில்கள் அழகு செய்கின்றன என்று கொள்ளலாம். அழகு செய்ய என்று இதை ஒரு நிகழ்வாக முடித்து கொண்டால் இது ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வு பயில் சிறை அரசகன்னம். அரசகன்னம், ராஜஹம்சம் இப்படி என்பாங்க. சிறப்பு பெற்ற அன்னம். பயில் என்றால் நெருங்குதல், செறிதல். சிறை என்பது இறகு. பயில் சிறை அரச அன்னம், நெருங்கிய சிறகுகள் உடைய பெரிய அன்னம். பன்மலர் பள்ளி நின்றும் துயில் எழ. அந்த அன்னம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்னம் தூங்கிக் கொண்டிருக்கும் இடம் எது என்றால் பன்மலர் பள்ளி. பள்ளி என்பது படுக்கை அறை, இங்கே படுக்கை என்றே கொள்ளலாம், மெத்தை. பல மலர்கள் தூவிய ஒரு பெரிய மெத்தையில் பள்ளி நின்றும் அந்த பள்ளியில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரச அன்னம் துயில் எழ வேண்டும் என்பதற்காக தும்பிகள் செவ்வழி பாடல்களை பாடுகிறார்கள். முரல்வன என்றால் ஒலிக்கின்றன என்று பொருள். சோலையில் தும்பிகள் காலை நேரத்தில், என துயில் எழுவது காலை நேரத்தில், செவ்வழி முரல்வ சோலை என்று இது இரண்டாவது நிகழ்வாக கொள்ளலாம். அல்லது அயில்விழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய வேண்டிய அரச அன்னங்கள் இன்னும் துயில் கொண்டிருப்பதால் அவற்றை எழுப்புகின்றன என்று, அழகு செய்ய அரச அன்னம் வர வேண்டும், அதற்காக அவற்றை துயில் எழுப்புகிறார்கள் என்று ஒரே நிகழ்ச்சியாகவும் இதை பொருள் கொள்ளலாம். இல்லை, நிறைய நயம் சொல்கிறார்கள் ஒரே ஆசிரியர்கள். செவ்வழி என்பது இந்த நிலத்திற்கு உரிய பண் இல்லை, எதுகுல காம்போஜி ராகம் என்று இன்றைக்கு தான் டாக்டர் மீனாட்சி சொன்னாங்க. பண் பற்றிய ஒரு பெரிய சொற்பொழிவு அவர். செவ்வழி என்பது மாலையில் பாடும் பண். அதை தும்பிகள் காலையில் பாடுகின்றன. ஏனென்றால் ஏராளமான மது வருந்தி விட்டு வந்திருக்கின்றன இந்த தும்பி என்று வியாக்கியானம் எழுதுகிறார். இவ்வாறு ஒரு ரம்யமான ஒரு காட்சி சோலையில். இந்த ரம்யமான காட்சி தான் நாட்டின் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன என்று மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக, மக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன், மக்கள் எல்லோரும் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்பதை சுட்ட கம்பன் சொன்ன ஒரு வர்ணனை. குயிலினம் வதுவை செய்ய கொம்பிடை குனிக்கும் மஞ்சை, அயில் விழி மகளிர் ஆடும் அரங்கினுக்கு அழகு செய்ய, பயில் சிறை அரச அன்னம் பன்மலர் பள்ளி நின்றும் துயிலெழ தும்பிகாலை செவ்வழி முரல்வ சோலை என்பது இன்றைய வகுப்பின் முதல் பாடல். அடுத்த பாடலை பார்க்கலாம். கார்த்திக். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தொடு நிழல் சென்றென்ன இயல் இசை பயந்துய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவாரும் விருந்தினர் முகம் கண்டன விழாமணி விரும்புவாரும் என்று இப்பேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களின் செயல்பாடு சொல்லப்படுகிறது. 4 விதமான செயல்பாடுகள் சொல்லப்படுகின்றன. மீண்டும் நாட்டின் வளம் சுட்டுவதற்காக சொல்லப்பட்ட செய்தி. கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள். முதல் அடி கல்யாணம் செய்து கொள்பவர்களும், இரண்டாவது அடி இசையில் துய்த்து இசையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களும், அது இரண்டாவது அடி. மூன்றாவது அடி கேள்வி அதில் மனத்தை செலுத்துபவர்களும்.
நான்காவது வரி மற்றவர்களுக்கு விருந்திட விரும்புவார்களும் என்று 4 பண்புகள் சொல்லப்படுகின்றன. இதில் முக்கியமான ஒரு பண்பாக விருந்து இட்டு மகிழ்கின்றவர்கள் அந்த நாட்டு மக்கள் என்பது கோசல நாட்டு மக்களுக்கு கம்பன் சூட்டும் ஒரு ஒப்பில்லாத புகழாரம். கீழே லைன்ல பாட்டம் மோஸ்ட் லைன்ல மேல போலாம். விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும். அன்ன விழா என்பது மற்றவர்களுக்கு அன்னதானம் என்று கொள்ளலாம். மகேஸ்வர பூஜை என்று சைவ சமய மரபில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்வார்கள். அடியார்களுக்கு உணவிடுவது. அந்த விருந்தினர் முகம் கண்டு பசியால் வாடி போயிருக்கிறாளே என்று தக்க சமயத்தில் விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவார். இது ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள், ஒரு வகையான மக்களுடைய இதர் பொழுதுபோக்கு, இல்லைன்னா அன்றாட நடவடிக்கை, இல்லைன்னா அவர்களுடைய தொழில், அவர்கள் செய்யும் காரியம் இது என்றே எடுத்துக்கொள்ளலாம். விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும் ஒரு வகையான மக்கள். அதுக்கு அடுத்த லைன், 3வது லைன், மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவாரும். கேள்வியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்வியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் என்பது அந்த பாடலை பார்க்க போகிறோம். கற்றிலம் நாயினும் அந்த பாடலையும் பார்க்க போகிறோம். என்று கற்பதை விட கேள்வி சிறந்தது என்று அந்த கேள்வியில் அதை எப்பேற்பட்ட கேள்வி, நல்ல விஷயங்களை கேட்கிறார்கள், சத்சங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதால் இவர்கள் கேட்பவை மருந்தினும் இனிய. மருந்து என்பது அமிழ்தம். விருந்து புறத்தா தானுண்டு சாவா மருந்தெனினும் வெண்டற்பாற்று என்று. மருந்து என்றால் அமிழ்தம். சோ அமிழ்தத்தை விட சுவை மிகுந்த, அமிர்தத்தை விட பயனளிக்கக்கூடிய கேள்விகள் மருந்தினும் இனிய கேள்வி. அதை ஏனோ தானான்னு கேட்கறது இல்லை. உன்னிப்பாக ஆழமாக பொருள்களை உள்வாங்கிக் கொள்ளுமாறு மருந்தினும் இனிய கேள்வி செவி உற மாந்துவாரோ. அதுக்குன்னு உட்காந்து அதுக்குன்னு நேரம் செலவழித்து அதை மட்டுமே கேட்கணும், அதை தவிர வேறு எதுவும் செவியில் ஏறக்கூடாது என்று மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவாரும். இது 2வது செட் ஆஃப் பீப்புள். ஒரு செட் பீப்புள் விருந்து, அடுத்த செட் பீப்புள் மருந்தினும் இனிய கேள்வி. 2வது லைனுக்கு போறேன். இயல் இசை நாடகம் முத்தமிழிலும் சுவைத்து தோய்ந்து கலை களி கூத்து என்று அதற்கு நேரம் ஒதுக்கி அதிலேயே தோய்ந்து போயிருக்கிற மக்கள் கூட்டம் ஒன்று. அது இயல் இசை பயன் துய்ப்பாரும். இயல் இசை இந்த 2டைய பயனை அனுபவித்து, துய்த்தல் அனுபவித்து உள்வாங்கி அந்த ரசனையில் தோய்ந்து போயிருப்ப ஒரு கூட்டம். எப்படி இவர்கள் இந்த இயல் இசையை ரசிக்கிறார்கள் என்பதற்கு கம்பன் ஒரு ஓமை சொல்கிறான். பருந்தொடு நிழல் சென்று அன்ன. பருந்து பறக்கிறது, அதனுடைய நிழல் அது கூடவே தான் போகும். ஒரு நிமிஷம் கூட பருந்துடைய நிழல் பருந்தை விட்டு நீங்காது. அதுபோல அந்த பாடகருடைய, அல்லது இசை என்றால் பாடகர், ஏல் என்றால் சொற்பொழிவாளர் என்று வைத்துக் கொள்ளலாம், அவர் கூடவே, அவர் பின்னாடியே, அவர் ஏதோ சொல்றாரு, இவங்க வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்கிறது இல்லை. பருந்தொடு நிழல் சென்றது போல, பருந்தும் நிழலும் எவ்வாறு ஒன்றை ஒன்று நீங்காமல் இணைந்தே எப்பொழுதும் பயணிக்குமோ அதுபோல பருந்தொடு நிழல் சென்றன இயல் இசை துய்ப்பாரும். முதல் அடி, பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும். ஏராளமான சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு வரி. வதுவையில் பொருந்துவாரும். பொதுவாக இவை எல்லாமே ஆண் மக்களை சுட்டுகிறது என்று கொள்ளலாம். ஏனென்றால் மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும். இந்த 4 குரூப்புமே ஆண்கள் என்று பொருள் கொள்ளலாம். இயல் இசையில் துய்ப்பவர்கள் ஆண்கள், மருந்தினும் இனிய கேள்வி செவியுற
மாந்துபவர்கள் ஆண்கள், விருந்தினர் முகம் கண்டு அன்னவிழா விரும்புவர்கள் ஆண்கள், வதுவையில் பொருந்துவார், மகளிரோடு வதுவையில் பொருந்துவார் ஆண்கள். இந்த கம்பன் ஒரு வார்த்தை போடுறான், பொருந்திய மகளிரோடு. தெரியல, எனக்கு குதர்க்கமா ஒரு தாட் வருது. பொருத்தம் பார்த்து ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த கல்யாணம் காதல் கல்யாணம், காதல் வயப்பட்டு அவர்கள் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்று அதை அங்கே வலியுறுத்தியவன். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பது. இங்கே எல்லா பொருத்தமும் பார்த்து அவ்வாறு தம்முடன் பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் என்று அரேஞ்சு மேரேஜஸ் என்பது போல என்பது தொனிக்க கம்பன் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறான் என்பது என்னுடைய பார்வை. நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும். இந்த பொருந்திய வதுவை என்பது கம்பனுக்கு முன்னாலேயே தொல்காப்பியர் காலத்திலேயே இதை வரையறுத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எதை எடுத்தாலும் தொல்காப்பியத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பண்பாடு அந்த காலத்தில் இருந்ததோ அந்த வியப்பு எனக்கு ரொம்ப. பொருத்தம், மனப்பொருத்தம் அடிப்படை. அது தவிர மனப்பொருத்தம், அதற்கு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க ஐயா. எந்த விதமான 10 பொருத்தங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒரு ஐட்டமும் சொல்லியிருக்காங்க, என்னை மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு அந்த 10ல் ஒரு கூறு. தெரியல, எனக்கு நிஜமாவே அதர் தேன் ஆச்சரியப்பட்டு வியந்து போய் நிற்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. என்னென்னலாம் 10 பொருத்தம், அதுலேயும் குறிப்பாக ஒரு பொருத்தம். அந்த 10 பொருத்தம் என்னவென்று பார்க்கலாம். கார்த்தி பாடலை போடலாம், பிறப்பே குடிமை என்ற பாடல். இதில் அடுத்தது, இதுக்கும் அடுத்தது தொல்காப்பியர் சுட்டும் 10 பொருத்தங்கள் பிறப்பே, குடிமை, ஆண்மை, ஆண்டு, அதோடு உருவு, நிறுத்த காமவாயில். இதையும் ஒரு கிரைட்டீரியா, இதையும் ஒரு இலக்கணமாக, இதையும் ஒரு தன்மை, இதையும் ஒரு பொருத்தமாக சுட்டி இருக்கிறார் என்பது என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகிறது. நிறுத்த காம வாயில், பிறப்பே, குடிமை, ஆண்மை, ஆண்டோடு உருவு, நிறுத்த காம வாயில், நிறையே, அருளே, உணர்வோடு, திரு என முறையுறக் கிளந்த ஒப்பினது வகையே. ஒப்பு, இருவரும் சரிசமமான இருக்கிறார்களா, இருவரும் பொருந்துவார்களா என்று மனம் செய்ய போகும் இருவருக்கும் தேவையான அடிப்படையில் கட்டாயம் பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் பிறப்பு, குடிமை, ஆண்மை. இது ஆண்மை இல்ல, ஆளுமை. எனவே பெண்களுக்கும் பொருத்தம், இது இருபாலருக்கும் உரிய ஒரு பொருத்தம். ஆண்டு, அதாவது வயது. உருவம், தோற்றம், அப்பியரன்ஸ். நிறுத்த காம வாயில், மனத்திற்கு அடிப்படை ஆண் பெண் உறவு. அதில் ஒத்த, நிறுத்த என்றால் தராசு தட்டில் 2 போட்டு நிறுத்தினா சமமாக இருக்க வேண்டும். அதுபோல இன்பம் துய்க்கும் தன்மை. நிறுத்த காமவாயில், நிறை, பொறை என்று சொல்லலாம். அருள், உணர்வு, ஒருவரை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு. திரு, செல்வம், இது ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா தொல்காப்பியம் சுட்டுகிறது. என்று இத்தகைய பொருந்திய மகளிரோடு என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள் இத்தனை பொருள் உள்ளே அடங்கி உள்ளது. பொருந்திய மகளிரோடு வதுவையிற் அந்த பாட்டை போடலாம் கார்த்திக். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும், பருந்தொடு நிழல் சென்றன இயல் இசை பயந்துய்ப்பாரும், மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்துவாரும், விருந்தினர் முகம் கண்டு. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து, விருந்தினர் முகம் கண்டு அன்னவிழா. பெரிய விழா ஐயா. விருந்தினர்களுக்கு
படைப்பது என்பது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்ன விழா அணி விரும்புவார் என்று 4 வகை மக்களை, அல்லது 4 வகை பொழுதுபோக்குகள், அல்லது 4 வகை ஈடுபாடு, 4 வகை பணிகள், சேவை, இவற்றில் ஈடுபட்ட ஆண் மக்களை பற்றி சொல்கிறான். மருந்தினும் இனிய கேள்வி. இது வள்ளுவர் தான். ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்த இதோட வால் கார்த்திக். செவி உணர்வில் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. அவி அவி என்பது யாகத்தில் போடக்கூடிய அன்பளிப்பு. தேவர்களுக்கு நாம் அளிக்கும் பொருள்கள் அவி. அவி உணவின் ஆன்றார், அவர்கள் எல்லாம் தேவர்கள். அவரோடு நிலத்தில் ஒப்பார். அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். அவி உணவின் ஆன்றாரோடு நிலத்தில் ஒப்பார் யாரு? செவி உணர்வு கேள்வி உடையார் என்பது வள்ளுவனுடைய ஒரு பார்வை. அடுத்தது வள்ளுவனுடையது செவி செல்வம் பற்றி. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அனைவரும் அறிந்தது. கற்றிலும் ஆயினும் கேட்க. கற்றிலன் படிக்காட்ட பரவாயில்லடா. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஒர்க்கம் என்பது தளர்ச்சி அல்லது ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு இடர்பாடு, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. கற்றிலன் ஆயினும் கேட்க, அந்த கேள்வி உனக்கு ஏதேனும் இடர்பாடு, தடங்கள், கஷ்டம் ஏற்பட்டால் நிவர்த்தி செய்வதற்கு, உன்னுடைய தளர்ச்சியை போக்குவதற்கு ஊற்றாக இருக்கக்கூடிய துணை எது? கேள்வி செல்வம். ஓகே, நன்றி துரைபாலன் அவர்கள், அமாரமா போடுறீங்க. ஓகே, இந்த குரல் நான் பார்க்கல. அடுத்த பாடல். நான் இதனாலதான் சொல்றேன், என்னை விட கற்றவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். நான் சொன்ன டக்குன்னு இன்னொரு குரலை எடுத்து துரை ஜனபாலன் அவர்கள் போட்டு இருக்கிறார்கள். இதை எடுத்துடலாம். மக்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கம்பன் சொல்லிக் கொண்டே போகிறார். 4 விதமான மக்களை பார்த்தோம். உணவிட்டு மகிழ்பவர்கள், இசையில் துய்ப்பவர்கள், பொருத்தமான மகளிரை கண்டு அவரோடு மனம் செய்து கொள்பவர்கள், இசையில் துய்பவர்கள் என்று. இதெல்லாம் தவிர இவையெல்லாம் நலன் கருதி தம்மை முன்னேற்றிக் கொள்வதற்காக, இல்லைன்னா வாழ்வியல் கூறுகள் என்று சொல்லலாம். சும்மா என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்கிறோமே, அதிலும் 2 பகுதி கம்பன் காட்டுகிறான். ஐயா, நாட்டு மக்களுக்கு எல்லாரும் உணவளிச்சுட்டே இருக்க முடியாது, எல்லாரும் திருமணம் செய்து கொண்டே இருக்க முடியாது. திருமணம் ஒரு தடவை, அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதே மாதிரி எப்பொழுதும் இசையில் துய்ப்பது, எப்பொழுதும் செவி உணவு, இது தவிர பொழுதுபோக்கு, கரெக்ட், அதான் என்டர்டெயின்மெண்ட். 2 அம்சங்கள் சொல்கிறார். ஒரு என்டர்டெயின்மெண்ட், இந்த அடுத்த என்டர்டெயின்மெண்ட் இப்போ இருக்கு. கம்பன் காலத்திலிருந்து இன்று வரை நம்முடன் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதுபோக்கு சேவல் சண்டை. ஆடுகளம்னு நான் ஒரு படம் பார்த்தேன், நீங்களும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஷோட படம் முழுக்க முழுக்க சேவல் சண்டையை பற்றியது. சேவல் சண்டையிட்டு இன்றைக்கும் நம் நாட்டில் பல இடங்களில் நடந்து, ஐ திங்க் விஜயகுமார் நெப்போலியன் ஒரு படத்திலே அந்த சேவல் சண்டை தான் சண்டைக்கு காரணமோ பிரிஞ்சதுக்குன்னு தோன்றது. ஐ டோன்ட் நோ. ஸோ சேவல் சண்டை இன்றும் தமிழகத்தில் பல இடங்களில் ஒரு பொழுதுபோக்காக கொண்டாடப்படுகிறது. அதே போல இன்னொரு சண்டை புல் ஃபைட், மாட்டு சண்டை. மாட்டுக்கும் சண்டையிடுவது, அது அவ்வளவு தூரம் தமிழகத்தில் பார்த்ததாக, சேவல் சண்டை அளவுக்கு மாட்டு சண்டை பார்த்ததாக மாடும் மனிதனும் ஜல்லிக்கட்டு, இல்லைன்னா ஸ்பெயின்ல இருக்கிற மெட்டடார், இவை பார்த்திருக்கிறோம். சேவல் சண்டையை பற்றி மிக விரிவாக கம்பன் சொல்கிறான். இது அந்த நாட்டு மக்களுடைய ஒரு பொழுதுபோக்கு என்று அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் ஒரு கூறாக தன்னுடைய காப்பியத்தில் இடம்பெற செய்திருக்கிறான் கம்பன். அதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். கருப்புரு மனமும் கண்ணீர் சிவப்புரு சூட்டும் காட்டி
உருப்புரு படையில் தாக்கி உருவகை இன்றி சீறி வெறுப்பில கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட வாவி மறுப்பட ஆவி பேணா வாரணம் பொறுத்து வாரும். வாரணம் பொறுத்து வாரும். பொறுதல் என்றால் சண்டையிடுதல். ஒரு சேவலுக்கும் இன்னொரு சேவலுக்கும் சண்டை மூட்டி விடுவது. வாரணம் பொறுத்து வாரும். 2 கோழிகளை களத்தில் இறக்கி சண்டையிட வைப்பது. எப்பேற்பட்ட சேவல்களாம் இவை! நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் மானம், ரோஷம், சூடு, சொரணை. சேவல்களுக்கும் அது இருக்காம். எப்பேற்பட்ட சேவல்கள் இவை! வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட ஆவி பேணா வாரணம். மறு பிளாக் டாட் கரும்புள்ளி. வீர வாழ்க்கை மறுப்பட, இந்த வாவிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மறுப்பட ஆவி பேணா, அதை மனசுல வச்சுங்க. நான் போன கிளாஸ்ல கரெக்ட் பண்ணேன், இந்த ஸ்லைட்ல கரெக்ட் பண்ண மறந்து போயிட்டேன். வீர வாழ்க்கை மறுபட, நான் பெரிய வீரன், எல்லா போட்டிகளிலும் நான் தான் ஜெயிப்பேன் என்று இருக்கக்கூடிய ஒரு சேவல் தோல்வி அடைந்தால் வீர வாழ்க்கை மதுகைய என்பது வலிமை உடைய மதுகைய வீர வாழ்க்கை மறுபட, அதுல ஒரு புள்ளி கரும்புள்ளி வந்து விட்டால் ஆவி பேணாத வாரணம். வாரணம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது யானை. வாரணம் 1000 சூழவலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான். வாரணம். வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்த தோளும் வாரணம். வாரணம் என்பது பொதுவாக யானை. பல இடங்களில் கம்பெனியில் பார்க்கலாம். வாரணம் என்பது கோழியையும் குறிக்கும். சோ வாரணம் பொறுத்து வாரும். எப்பேற்பட்ட வாரணம் இவை! மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட ஆவி பேணா வாரணம். மயிர் நீப்பின் வாழா கவரிமான் போல இந்த சேவல்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. களிப்பு, களிப்பின் வெம்போர் 3வது அடி. வெறுப்பு இல களிப்பின் வெம்போர், எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் வெம்போர் என்பதில் களிப்பு, போர் செய்வதில் ஆர்வம், போர் செய்வதில் விருப்பம், அதில் சற்று கூட வெறுப்பு கிடையாது. வெறுப்பு இல களிப்பின் வெம்போர், அப்பேற்பட்ட போர் செய்யக்கூடிய இந்த 2 சேவலும், ஒரு சேவல் அதுக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பான், இன்னொரு சேவல் இன்னொரு ஓனர் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 2 சேவலுக்கும் சொல்ல போனா இந்த சேவலுக்கும் அந்த சேவலுக்கும் பகை எதுவும் கிடையாது. தமக்குள் இந்த சேவல்களுக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. உரு பகை இன்றி சீறி. அந்த சேவல்காரனுக்கும் இந்த சேவல்காரனுக்கும் சண்டை இருக்கலாம். என் சேவல் தான் ஜெயிக்கும், உன் சேவல் தான் ஜெயிக்கணும். சேவல்களுக்கு இடையே எந்த விதமான உரு பகை இன்றி, முன்பகையோ எதுவும் இல்லாமல் உருபகை இன்றி சீறி தாக்கி 2வது அடி. எப்படி தாக்குகிறார்கள்? உறுப்பு உரு படை. படை என்பது படைக்கலம் என்று கொள்ள வேண்டும். கோழிக்கு படைக்கலம் என்பது அதனுடைய காலில் ஒரு கத்தியை கட்டி விட்டுருவாங்க, அதுதான் படை. உறுப்பு உரு படை, உறுப்பு என்பது அதனுடைய கால். சோ காலில் இருக்கிற கத்தி உறுப்பு உருப்படையில் தாக்கி, அந்த கத்தியால் தாக்கி உருபகை இன்றி சீறி அந்த சேவல்கள் சண்டை போடுகின்றன. இது 3 லைன். முதல் லைனுக்கு அப்புறம் வரேன். உருப்புரு படையில் தாக்கி உருபகை இன்றி சீறி வெறுப்பில களிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட ஆவி பேணா வாரணம் பொறுத்து வாரும். இந்த சேவல்களின் தோற்றம் எப்படி இருக்கிறது? கருப்பு உரு மனமும் கோபம், இதுவும் உருபகை இன்றி சீரியும் முரண்படுது. கருப்புரு மனமும் கண்ணில் கருப்புரு மனமும் கண்ணில் சிவப்புரு சூட்டும். சூட்டு என்பது கோழியினுடைய தலையில் இருக்கக்கூடிய உச்சி கொண்டை, அதுக்கு சூட்டு என்று பெயர். கருப்புரு மனமும் கண்ணீர் சிவப்புரு சூட்டும் காட்டி உருப்புரு படையில் தாக்கி உரு பகை இன்றி சீறி. இன்ட்ரின்சிக்கா எந்த விதமான
பகையும் இல்லாமல். ஆனால் போர் என்று களத்தில் இறங்கிவிட்டால் சீறி தாக்கி கோபம் கொண்டு கருப்புரு மனம். ஸோ அடிப்படையில் இன்ட்ரின்சிக்கா அடுத்த கோழி மேலே எந்த விதமான ஒரு உரு பகை, உரு என்பது பழங்காலத்தில் ஏற்கனவே நிகழ்ந்த ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பகை எதுவும் இல்லாமல், ஆனால் களத்தில் இறங்கிவிட்டால் கருப்புரு மனமும் மிகுந்த சினம் கொண்ட மனமும் கண்ணீர் சிவப்பு உரு, சிவந்த கண்களுடைய இருக்கும், அதை விட அதிகமான சிவப்பு காட்டுவது அதனுடைய உச்சி கொண்டை. கருப்புரு மனமும் கண்ணீர் சிவப்புரி சூட்டும் காட்டி உருப்புரு படையில் தாக்கி உருபறை இன்றி உரு பகை இன்றி சீறி வெறுப்பில கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுப்பட ஆவிபேணா வாரணம் பொறுத்துவாரும். நாட்டு மக்களின் ஒரு குழுவினர் அல்லது ஒரு சிலருடைய செய்கை அல்லது பொழுதுபோக்கு, இல்லைன்னா அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இவ்வாறு அமைகிறது. இதை எடுத்துடலாம். இந்த கோழிச்சண்டை பற்றி தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் நம்மால் ரெஃபரன்ஸ் காண முடியும். கலிங்கத்து பரணியில் ஒரு வரி, கோழிச்சண்டை ஏன் போடுறாங்க, கோழிகளை களத்தில் இறக்கி ஏன் சண்டை போடுகிறார்கள் என்றால், இவங்கள் போடக்கூடிய சண்டை எதுவும் இல்லை, இவர்கள் போடக்கூடிய சண்டை. அதை பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றான் கலிங்கத்து பரணி புலவர் ஜெயங்கொண்ட, இவர்கள் போடும் சண்டை பிசிக்கலா போடுற சண்டை இல்லை, அறிவு சார்ந்த சண்டை, புலவர்கள் போடும் சண்டை அதுவும் இல்லை. ஐயா மற்போர் இல்லை, சொற்போரும் இல்லை, அதனால கோழியை விட்டு சண்டை போடு என்று அந்த காலத்தில் நிகழ்ந்ததாக கலிங்கத்து பரணி பாடல் ஒன்று சுற்றுகிறது. பாடலை பார்ப்போம். வரிசெரு ஒன்று இன்மையால் மற்போரும் சொற்புலவோர் வாதப் போரும் இரு சிறை வாரணப் போரும் இகல் மத வாரணப் போரும் இணைய கண்டே. வரு செரு ஒன்று இன்மையால், செரு என்பது போர், இவர்கள் இறங்கி போரிடக்கூடிய போர் எதுவும் இல்லை. இன்மையால் மற்போரும் சொற்புலவோர் வாதப்போரும் இல்லாமையால், மற்போரும் இல்லை சொற்புலவோர் வாதப்போரும் இல்லை, இன்மையால் வாரணப்போர், 2 வாரணப்போர் சொல்கிறார் அவர் புலவர். இரு சிறை வாரணப்போர் என்பது கோழி என்பதை குறிப்பாக சொல்வதற்காக 2 இறக்கைகள் உடைய வாரணம் என்பது கோழி. இரு சிறை வாரணப்போரும் இகல் மத வாரணப்போரும், மதம் பிடித்த யானைகள் போரும் இணைய கண்டே நாட்டு மக்கள் பொழுதை போக்கினார்கள் என்பது கலிங்கத்து பரணியின் பாடல். இந்த கோழிகள், இதை எடுத்துடலாம், கோழிகள் எவ்வாறு சீறி பாய்ந்து சண்டை போட்டன என்பதை மிக விவரமாக மற்றொரு பாடலில் நம் தமிழ் இலக்கியத்தில் காணலாம். இது புறப்பொருள் வெண்பா மாலையில் இருந்து ஒரு பாடல். பாடலை பார்க்கலாம். கார்த்தி, பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும், நல்ல வெண்பா, பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும் காய்ந்தும் வாய் கொண்டும் கடும் சேவல் ஆய்ந்து நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு, புறங்கண்டு தான் வருமே போர்க்கு என்பது நல்ல ஒரு ஈற்றடி. என்று கோழி எவ்வாறு பாய்ந்து பாய்ந்து எரிந்து படிந்து பலகாலும் காய்ந்து சேவல் கடும் சேவல் போரிடுகின்றன என்பது புறப்பொருள் வெண்பா மாலை பாடல். அடுத்த பாடல் இதே போன்ற பொழுதுபோக்கு, எருமைகளை சண்டைக்கு இடுவது. பாடலை பார்க்கலாம். எருமையினாகின்ற செங்கண் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து உரிமைவை என்ன தாக்கி ஊழ் உற நெருக்கி ஒன்றாய் விரியிருள் 2 கூறாய் வெகுண்டன அதனை நோக்கி அரியனம் குஞ்சி ஆர்ப்ப மஞ்சுர ஆர்க்கின்றாரும். சென்ற பாடலில் வாரணம் பொருதுவாரும் என்று அந்த மக்களை பற்றி சொன்னார். இங்கே மஞ்சுர ஆர்க்கின்றாரும். 2 மாடுகள் 2 எருதுகள் சண்டை போடுகின்றன. அந்த கூட்டத்துக்கு அடேங்கப்பா, 2 கட்சியா இருப்பாங்க, இந்த கருப்பு மாடு வெள்ள போறது, சிவப்பு மாடு வெள்ள போறது, இல்லைன்னா வெள்ளை மாடு வெள்ள போறது என்று. ஸோ அந்த குதிரைக்கு பணம் கட்டணும், கமான் கமான் கமான்னு சொல்றோமே, அந்த மாதிரி 2 மாடுகளையும் ஊக்குவிப்பவர்கள், உற்சாகப்படுத்துபவர்கள்
ஏறப்பட்ட பேர். அவர்களுடைய ஆர்ப்பு, அவர்களுடைய ஒலி எவ்வளவு பெருசா இருக்குன்னா, மஞ்சு உற ஆர்க்கின்றாரும். மஞ்சு என்பது மேகம். வானை எட்டக்கூடிய அளவு பெரிய ஆர்ப்பரித்து அப்பேற்பட்ட ஒரு உற்சாகத்தில் எருமை மாடுகளின் சண்டையை ரசித்துக் கொண்டிருப்பவர்கள் மஞ்சு உற ஆர்க்கின்றாரும். வானை எட்டும் அளவு சத்தம் போட்டுக்கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தலையில் மாலை கட்டி இருக்கிறார்கள். அந்த மாலையில் வண்டுகள் இருக்கின்றன. அரியினம் குஞ்சி ஆர்ப்ப. குஞ்சி என்பது தலை, அரி என்பது வண்டு. ஸோ இவர்கள் தலையில் இருக்கக்கூடிய மாலையை வண்டுகள் மொய்த்துக் கொண்டு அரியினம் குஞ்சி ஆர்ப்ப மஞ்சுர ஆர்க்கின்றாரும். இவர்கள் எவ்வாறு இதை ஆர்க்கின்றார்கள் என்றால், அதனை நோக்கி. மூன்றாவது அடி. எதனை நோக்கி? இரண்டு கூறாய் வெகுண்டன. ரெண்டு மாடுகள் எவ்வாறு? விரி இருள் இரண்டு கூறாய். கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய இருள் ரெண்டு பகுதியாக பிரிந்து ஒரு இருளும் மற்றொரு இருளும் சண்டை போடுவது போல விரி இருள் இரண்டு கூறாய் வெகுண்டன. அதனை நோக்கி மஞ்சுர ஆர்க்கின்றார். இந்த இரண்டு மாடுகளும் எவ்வாறு போரிடுகின்றன என்றால், எருமை நாகு ஈன்ற செங்கண் ஏற்றை. ஏறு என்றால் காளை மாடு, எரும மாடு. ஏறு, ஏறு என்பது பொதுவாக விலங்கில் ஆண் இனம். எருமை ஈன்ற, நாகு என்பது பெண் எருமை. எருமை நாகு என்ற செங்கண் ஏற்றையோடு, சிவந்த கண்களை உடைய ஒரு ஏறு, மற்றொரு ஏறு, ஏற்றையோடு ஏற்றை, ஒரு ஏறு மற்றொரு ஏற்றை சீற்றத்து அவர்கள் இரண்டு தாக்கிக் கொள்கின்றன. உறும் இவை. உறும் என்றால் இடி. ரெண்டும் இடி இடிப்பது போல ஒன்றை ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு முட்டி மோதிக் கொள்கின்றன. ஊழ் உற நெருக்கி. ஊழ் என்பது முறைப்படி. நத்திங் டு டூ வித் ஃபேட், விதி, அதெல்லாம் இல்லை. ஊழ் என்பதற்கு பல பொருள் உண்டு. அதில் ஒன்று வரிசை அல்லது முறை. உறும் இவை என்ன தாக்கி ஊழ் உற நெருக்கி ஒன்றாய். ஒன்றாய் விரி இருள் இரண்டு கூறாய். ஒன்றாய் இருக்கக்கூடிய இருள் இரண்டு பகுதிகளாக பிரிந்து ஒன்றை ஒன்று மோதுவது போல என்று எருமை மாட்டு சண்டையை மிக விலாவாரியாக கம்பன் விளக்கி, அந்த கோசல நாட்டின் மகிமை, கோசல நாட்டின் வளம், கோசல நாட்டின் செம்மை இவற்றை சுட்டுகிறான். அடுத்த பாடல் அடுத்த பாடல் உழவர்களை பற்றியது. அந்த நாட்டு மக்கள் உழுகிறார்கள், நிலத்தை உழுகிறார்கள். உழும்பொழுது என்னெல்லாம் நிகழ்கின்றன என்பதை ஒரு 6 நிகழ்வுகளை கம்பன் சுட்டுகின்றான். முளையிறை முளரி வெள்ளி முளையிற முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த சலஞ்சலம் புலம்ப சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைபுடை சுரிப்ப தூம்பின் உள்வரால் ஒளிப்ப மல்லர் உழு பகடு உறப்பு வாரும். வாரணம் பொருந்துவாரும் மஞ்சுரை ஆர்க்கின்றாரும். அதுபோல இப்போ உறப்பு வாரும். உறப்புதல் என்றால் அதட்டுதல். மாடுகளை ஓட்டிக்கொண்டு இந்த மல்லர் என்பவர் உழவர்கள். அவர்கள் பகடு என்பது எருது அல்லது உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மாடு. மல்லர் உழு பகடு உறப்பு வாரும். உறப்புதல் என்றால் அதட்டுதல், திட்டுதல், இல்லைன்னா வேகமாக செலுத்துதல். ஸோ மல்லர் உழு பகடு உறப்பு வாரும். இதை உழவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மாட்டை ஏரில் பூட்டி உழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 6 நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இவர்கள் உழுவதால் எல்லாம் நிகழ்கின்றன. இவர்கள் உழுவதால் முள்ளரை முளரி வெள்ளி முளை இற. முளரி என்பது தாமரை, முள்ளுடைய அறை என்பது தண்டு. முள்ளுடைய தண்டை உடைய தாமரை, அதனுடைய முளை இற்று போகிறது, ஒடிந்து போகிறது. முள்ளரை முளரி வெள்ளி முளை இற, இது ஒரு நிகழ்வு, அது இற்று போகிறது. இவங்க நிலத்தை உழறாங்க. நிலத்திலிருந்து பொண்ணு மணியெல்லாம் வருதிய, முத்தும் பொன்னும் தள் உற. இவர்கள் உழுவதால் முத்தும் பொன்னும் தள்ளுற, பூமியிலிருந்து முத்து பொன் இவை வெளிப்படுகின்றன.
சலஞ்சலம் மணிகள், தள்ளுற மணிகள் சிந்த, பூமியிலிருந்து இவைகள் சிந்த. சலஞ்சலம் புலம்ப, சலஞ்சலம் என்பது ஒரு வகை சங்கு. அந்த சங்குகள் ஒலி எழுப்ப, அந்த சங்கு பூமிக்குள்ள இருக்கு, அம்மா அந்த வயலுக்குள்ள. ஷாலில், ஷால் என்பது ஏற்கால் இல்லைன்னா அதனுடைய ஏற்காலின் முனை. ஷாலில் துள்ளி மீன் துடிப்ப, மீன்கள் துள்ளி எழ. அங்கிருக்கிற ஆமை தலை புடை சுரிப்ப, ஆமை தன்னுடைய தலை எல்லாவற்றையும் ஓட்டுக்குள் ஒடுக்கி வைத்துக் கொள்ள. தூம்பின் உள் வரால் ஒளிப்ப, வரால் என்றால் மீன், தூம்பு என்பது மதகு அல்லது மதகில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம், தண்ணீர் வெளிவதற்கான ஒரு பாதை, ஒரு குழாய், ஒரு ஓட்டை. அந்த ஓட்டைக்குள் வரால் போய் ஒளிந்து கொள்கிறது. வரால் என்பது மீன். தூம்பின் உள் வரால் ஒளிப்ப என்று 6 நிகழ்வுகளை கம்பன் சுட்டுகிறான். முள்ளரை முளரி வெள்ளி முளை இற, இது ஒரு நிகழ்வு. முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த, 2வது நிகழ்வு. சலஞ்சலம் புலம்ப, 3வது நிகழ்வு. ஷாலில் துள்ளி மீன் துடிப்ப, 4வது. ஆமை தலை புடை சுரிப்ப, 5வது. தூம்பின் உள் வரால் ஒளிப்ப, 6வது. இந்த 6 நிகழ்வுகளையும் நிகழுமாறு மல்லர்கள் உழு பகடு உறப்பு வாரும், மாட்டை உழுது கொண்டே சத்தம் போட்டுக்கொண்டு மாட்டை அதர்த்தி கொண்டு ஓட்டுகிறார்கள். அடுத்த பாடல் ஒரு விஷயம், பாடல் எடுத்துடலாம். இன்னும் பல வகுப்புகளுக்கு கம்பனுடைய பாடல்கள் இந்த வகையில் தான் இருக்க போகின்றன. ஏனென்றால் கதாபாத்திரம் என்று யாவரும் உள்ளே நுழைய போவது இல்லை. தயரதனோ, ராமனோ, சீதையோ, இலக்குவனோ, கைகேயோ, குனியோ, குனியெல்லாம் அயோத்திய காண்டத்தில் வருகிறார். பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம், சொல்ல போனால் இவன் திரு அவதார படலம். அதற்கப்புறம் நிகழ்வுகள் வரும். கையடை படலம், தாரகை வதப்படலம், அகலிகை படலம், கார்முகப்படலம், மிதிலை காட்சி படலம், கடிமணப்படலம் என்று ராமனுடைய கல்யாணம் வரைக்கும் போகும். ஒரு 5-6 படலங்கள் என்னுடைய கணிப்புப்படி ஒரு இன்றைய வகுப்பு இன்னும் ஒரு 4 அல்லது 5 அல்லது 6 வகுப்புகள் முழுக்க முழுக்க வர்ணனையாகவே போகும். சற்றே போரடிப்பது போல தோன்றலாம். இருந்தாலும் கம்பனுடைய கவி, அவன் என்னெல்லாம் சொல்ல வருகிறான், அவனுடைய கற்பனை, அவனுடைய வெளிப்பாடு, இது நம்மை நிச்சயமாக பிரமிக்க வைக்கிறது. அடுத்த பாடல் 19. முறையறிந்து அவாவை நீக்கி முனிவழி முனிந்து வெகும் இறையறிந்து உயிர்க்கு நல்கும் இசைகழு வேந்தன் காக்க பொறை தவிர்த்து உயிர்க்கும் தெய்வ பூதலம் தன்னில் பொன்னின் நிறை பரம் சொரிந்து வங்கம் நெடு முதுகு ஆற்றும் நெய்தல். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும். கோசலத்தில் இது எங்கே இருக்கிறது என்பது, இப்போ நாம் பார்க்கும் கோசலம் சரையு ஓடும் நாடு, அயோத்தி எல்லாம் இருக்கும் இடம் என்பது கடலில் இருந்து வெகு தொலைவில் இருக்கின்றது. ஆனால் நெய்தல் என்பது இந்த ஆறுகளெல்லாம் போய் சேரும் கடலாக இருக்கலாம், வங்காள விரிகுடா கடலாக இருக்கலாம். வங்கம் என்பது இங்கே கப்பல். ஸோ நெய்தல், வங்கம், கடலில் இருந்து வந்த கப்பல்கள் அந்த ஆறு வழியே வந்து கோசல நாட்டை அடைந்து தாங்கள் கொண்டு வந்த பொன், மணி ஆர் இம்போர்ட்டட் குட்ஸ் எல்லாவற்றையும் இறக்கி, இம்போர்ட்டட் இல்லைனாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகக்கூடிய பாரங்கள், சாமான்கள், பொதி, சுமை இவற்றை எல்லாம் இறக்கி வைத்து தன்னுடைய முதுகு கொஞ்சம் ஆற்றி கொள்ளுமா. பாவம், அவ்வளவு தூக்கின்னு வந்திருக்கு அந்த கப்பல். அதனால எல்லாம் இறக்கி வச்சப்பறம் அப்பாடா என்று ஒரு நெளிஞ்சு தன்னுடைய முதுகு சுமையை சற்றே ஆற்றிக்கொள்ளும் என்பது கம்பனுடைய வர்ணனை. இது எந்த நாட்டில் நிகழ்கிறது என்றால், அந்த நாட்டு மன்னன் முறை அறிந்து அவாவை நீக்கி உழி முனிந்து வெகும் இறை அறிந்து உயிர்க்கு நல்கும்
இசைகெழு வேந்தன். இது தயரதன் என்று கொள்ளலாம். முறையறிந்து அவாவை நீக்கி எந்த வகையில் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் ஆசைகளை எல்லாம் துறக்க வேண்டிய ஆசைகளை துறந்து, அதற்குத்தான் முறையறிந்து. ஒரு அற்புதமான சொல். எப்படி செய்ய வேண்டுமோ, எவ்வாறு அதை அது செய்யப்பட வேண்டுமோ அந்த முறையில் முறை அறிந்து அவாவை நீக்கி. இது ஒரு தன்மை, அந்த மன்னனுடைய தன்மை. மன்னனுக்கு இன்னொரு தன்மை இருக்கியா, அது ரொம்ப முக்கியமான தன்மை. முனி உழி முனிந்து. கோபப்பட வேண்டிய இடத்தில் மன்னன் கோபப்பட வேண்டும். அவனுக்கு தார்மீக கோபம் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு இருக்க முடியாது. எங்கெல்லாம் மன்னன் கோபப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் மன்னன் கோபப்பட வேண்டும். முனி உழி முனிந்து. இது ஒரு முக்கியமான பண்பு மன்னனுக்கு. முறையறிந்து அவாவை நீக்குதல் அது ஒரு பண்பு. முனி உழி முனிதல் அது ஒரு பண்பு. வெகும் இறை அறிந்து உயிர்க்கு நல்குதல். வெகுதல் என்றால் ஆசைப்படுதல். இறை என்பது வரி, மன்னன் விரிக்கும் வரி. தன் நாட்டு மக்கள் எத்தகைய எந்த அளவில் வரிகளை விரும்புவார்களோ அதை அறிந்து. இறை வெகும் இறை அறிந்து. நாட்டு மக்களுக்கு தோதான, அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்களால் சமாளிக்கக்கூடிய, அவர்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய வெகும் இறை அறிந்து அந்த வரிகளை விதித்து உயிர்களுக்கு நல்கும், உயிர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய இசைகெழு வேந்தன் காக்க. அப்பேற்பட்ட ஒரு அரசன் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருப்பதால் பொறை தவிர்ந்து உயிர்க்கும் தெய்வ பூதலம் தன்னில். அது அந்த நாட்டுடைய தன்மை, தெய்வ பூதலம். கோசல நாட்டுடைய வர்ணனை. பொறை தவிர்ந்து உயிர்க்கு தெய்வ பூதலம் தன்னில். அப்பேற்பட்ட ஊரில் பொன்னின் நிறை பரம் சொரிந்து. பரம் என்பது பாரம். ஸோ பொன்னாலாகிய, பொன்னுக்கு சமமான பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து, பொறை தவிர்ந்து பாவமாகிய சுமையை தீர்த்து. பொறை என்பது பாரம், அதை நீக்கி, இந்த இடத்தில் பாவம் என்பதை நீக்கி, உயிர்க்கும் தெய்வ பூதலம், அதுதான் கோசலம். அந்த ஊருக்கு ஆற்றின் வழியாக கப்பல்கள் வந்து பாரங்களை இறக்கி தங்களுடைய முதுகு வலியை நெடுமுதுகு ஆற்றும் நெய்தல் என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். அந்த நாட்டினுடைய வளம், கப்பல்கள் மூலமாக பொருள்கள் வருகின்றன என்று அதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது அதே போல உழவர்கள் வயல் விளைஞ்சாச்சு, அந்த நெல் அல்லது அரிசி மணி இவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டில் சேர்க்கிறார்கள். எதற்காக, என்ன பர்பஸுக்காக, எவ்வாறு என்பது சொல்லப்படுகிறது. எரிதரும் அரியின் சும்மை, எரிதரும் அரியின் சும்மை எடுத்தவான் இட்ட போர்கள் குறிகளும் போற்றிக் கொள்வார். கொன்ற நெற்குவைகள் செய்வார். வறியவர்க்கு உதவி மிக்க விருந்துண மனையில் உய்ப்பான். நெறிகளும் உதய பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார். பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார். ஊறுதல் என்றால் செல்லுதல். பண்டி என்பது வண்டி. வண்டிகளில் நிறைத்து மண் நெளிய. அப்பேற்பட்ட பாரம் மிக்க வண்டிகள். அந்த வண்டிகள் போவதால் பூமாதேவியின் முதுகு அப்படி கொஞ்சம் அசையும் நெளியும் என்று. பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார். அந்த ஊர்வதல் என்றால் செல்லுதல். அந்த வண்டிகளை ஓட்டி கொண்டு இந்த உழவர்கள் செல்கிறார்கள். நெறிகளும் புதைய. கடைசி லைன்ல இருக்கேன். நெறி என்பது பாதை, மார்க்கம், வழி. போகிற வழியெல்லாம் புதைந்து போகும் அளவு, ஏன்னா பாரம் அவ்வளவு ஜாஸ்தி. வண்டிகள் புதைந்து போகும் அளவு. நெறிகளும் புதைய, அல்லது நெறிகள் இல்லாமல் போகும் அளவு. நெறிகள் புதைந்து போக, நெறிகளும் புதைய வண்டி நிறைத்து மண் நெளிய தங்களுடைய நெல் மூட்டைகளை களத்தில் இருந்து வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள். மனையில் உய்ப்பான். மூன்றாவது மனையில் உய்ப்பான், வீட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. மனையில் உய்ப்பான், அந்த நோக்கத்திற்காக ஊர்வார், வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு செல்வார்கள்.
அந்த மனைக்கு ஏன் எடுத்துட்டு போறான்? விருந்து உண்ண. இந்த விருந்து என்பது இட் இஸ் நாட் ஃபீஸ்ட், இட் இஸ் நாட் டின்னர், ஆர் இட் இஸ் நாட் கேலா டின்னர், 6 கோர்ஸ் டின்னர், 8 கோர்ஸ் டின்னர், 25 கோர்ஸ் டின்னர், அது இல்லை. விருந்து என்பது விருந்தோம்பல். அந்த பண்பின் அடிப்படையில் வந்தது. கம்பபாரதி ஐயா சொல்லுவாங்க, ஒரு அறம் சொல்ல வந்த நூலில் விருந்தோம்பலுக்கு என்று ஒரு தனி அதிகாரம் வைத்த குடி தமிழ்குடி. ஒரு அறநூல், அதுல விருந்தோம்பலுக்கு என்று தனியாக ஒரு அதிகாரம் வைத்த குடி நம்முடைய குடி. விருந்து உண மனையில் உய்ப்பான். அதற்காக வண்டிகளில் நிறைத்து பாதைகளெல்லாம் மறைந்து போகும்படி பூமி தேவியின் முதுகு நெளிய ஊர்ந்து செல்வார்கள். இது வயல்காட்டிலிருந்து, களத்து மேட்டிலிருந்து நெல்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வது. அதற்கு முன்னால், களத்து மேட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் வறியவர்க்கு உதவி. 3வது லைனில் ஆரம்பம். களத்து மேட்டில் நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஐயா யாசகம் கேட்பார்கள், இல்லாதவங்க. களத்து மேட்டிலேயே கொடுத்துருவான், கலங்கலமாக நெல் அளந்து கொப்போடுவாங்க. வறியவர்க்கு உதவி, அது ரொம்ப முக்கியமான. வரியார் கொன்று ஈவதே ஈகை. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, யாரெல்லாம் உண்மையால ஏழையோ அவங்களுக்கு வறியவர்க்கு உதவி. பாக்கி இருக்கிறத மிக்க உருந்துண்ண, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விருந்தினர்களை கூப்பிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து வைப்பதற்காக மனையில் உய்ப்பான். இதை நெல்களத்து மேட்டு நிகழ்ச்சிகளை கம்பன் விவரிக்கின்றான். எரிதரும் அரியின் சும்மை. அரி என்பதற்கு நெல் கதிர் என்றே உரை பொருள் தருகிறது அகராதி. அரி என்பது அரிசி, அதிலிருந்து நெல்லினுடைய நெற்கதிர்கள், அதை எடுத்து தரையில் எரிவார்கள். எரிதரும் சுமையின், சும்மை என்பது சுமை. எடுத்த வான் இட்ட போர்கள், போரா குவிச்சு வச்சிருக்காங்க. எது வரைக்கும் போறதான்? வான் இட்ட போர்கள், வானத்தை தொடும் அளவு குவித்து வைத்திருக்கக்கூடிய நெற்குவைகள். எரிதரும் அரியின் சும்மை எடுத்த வான் இட்ட போர்கள், குறிகளும் போத்தின் கொள்வார். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், போற்றி இல்லாது. குறிகளும் போத்தின் கொள்வார், கொன்ற நெற்குவைகள் செய்வார். குறிகொளும், ஓட்டுபவன் என்ன சொல்கிறானோ அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் செல்லும். இது வந்து அந்த களத்தில் இருக்கிற நெல் அடிக்கிறதுக்கு உண்டான மாடு. மாடு கட்டி போரடித்தால் மாளாதி சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று ஔவையாரில் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ களத்து மேட்டில் மாடு கட்டி போரடிப்பார்கள். அந்த மாடு, போத்து என்பது விலங்குகளின் ஆண் வகை. குறிகளும் போத்தின் கொள்வார். அந்த மாடுகளை வைத்து, மாடுகளை மூலமாக நெல்களை அடித்து அந்த நெல்மணிகளை எடுத்துக் கொள்வார்கள். கொன்ற, அவ்வாறு கொண்ட நெற்குவைகள் செய்வார். அது வான்வரை எட்டும். பிறகு அந்த குவைகளிலிருந்து வரியார்க்கு உதவி, மிக்க விருந்துண்ண மனையில் உய்ப்பான் என்று பாடல். இந்த போத்து என்பது விலங்குகளில் ஆண் என்று சொன்னேன். எனக்கு இந்த வார்த்தை முதலாக அறிமுகமானது பாரதியினுடைய ஒரு அற்புதமான பாடல், போத்து. கல்லை வைரமணியாக்கல் வெற்றி செம்பை கல்லை வைரமணியாக்கல் செம்பை கட்டி தங்கமெக புரிதல், வெறும் புல்லை நெல்லென புரிதல், பன்றி போத்தை சிங்கவேறு ஆக்கல். பன்றி போத்தை சிங்க ஏறு ஆக்கல் என்று, ஒரு பன்னிக்குட்டியை சிங்கமாக்கி விடுவேன் என்று. போத்து என்பது எனக்கு அறிமுகமான பாடல், அதையும் சுட்டலாம் என்று நினைத்தேன். அடுத்த பாடல். ஸோ இவ்வாறு கோசல நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வளம் எவ்வாறு போகிறது என்பதை கம்பன் சொல்கிறான். அடுத்த பாடல். கதிர்படு வயலின் உள்ள
கடிகமழ் பொழிலின் உள்ள முதிர்பல மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள பதிபடு கொடியின் உள்ள படிவார் குழியின் உள்ள மதுவள மலரில் கொள்ளும் வண்டன மல்லர் கொள்வார். பாடலுடைய முக்கியமான செய்தி மல்லர் கொள்வார். மல்லர் என்பவர் உழவர்கள். மல்லர் கொள்வார்கள் எதை? அவர்களுக்கு தேவையான உணவு தானியம் எல்லாவற்றையும் கொள்ளுவார்கள். களத்து மேட்டிலிருந்து அரிசியை எடுத்துக் கொள்வார்கள். மற்ற வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருள்களை எங்கெங்கே எல்லாம் கொள்ளுவார்கள் என்பதற்கு கம்பன் ஒரு பட்டியல் தருகிறான். 6 பொருள்களை இந்த மல்லர்கள் உழவர்கள் கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான கதிர்படு வயலில் உள்ளவற்றை எல்லாம் கொள்ளுவார்கள். இது ஏற்கனவே பார்த்தோம். நெற்கதிர் குவை வறியவருக்கு ஈந்து பாக்கி உள்ளவற்றை வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள் என்று. கதிர்படு கதிர்கள் நிறைந்த வயலில் உள்ளவற்றை கொள்ளுவார்கள். அது ஒரு ஐட்டம். கடிகமழ் பொழிலில் உள்ளவற்றை கொள்ளுவார்கள். நல்ல கடி என்பதே நறுமணம். நறுமணம் உள்ள சோலைகளிலிருந்து எவற்றையெல்லாம் கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொள்ளுவார்கள். என்ன என்பது லிஸ்ட் தள்ள கம்பன். சோலைகளிலிருந்து எவற்றையெல்லாம் வயலில் இருந்து எவற்றையெல்லாம் கொள்ள வேண்டுமோ, சோலைகளிலிருந்து எவற்றையெல்லாம் கொள்ள வேண்டுமோ, மரத்தினிருந்து எவற்றையெல்லாம் கொள்ள வேண்டுமோ, பயன் மரத்தின் முதிர் உள்ள என்பது அந்த மரத்தின் அந்த மரத்தில் இருந்து பெறத்தக்க அந்த மரம் கொடுப்பவற்றை, முதிர்பயன் மரத்தின் உள்ளவற்றை மல்லர் கொள்கிறார்கள். புறவின் உள்ள முதிரைகள். முதிரை என்பது பருப்பு வகை. புற என்பது வீட்டுக்கு புறத்தில், அதாவது கொல்லைப்புறம், தோட்டம் என்று கொள்ளலாம். புறவின் உள்ள முதிரைகள் அவற்றை கொள்ளுவார்கள். கொடியில் உள்ளவற்றை கொள்வார்கள். படு கொடியின் பதித்து வைத்திருக்கக்கூடிய கொடியின் உள்ளவற்றை கொள்வார்கள். படி என்பது நிலம். நிலத்தில் உள்ள குழியில் உள்ளவற்றை கொள்ளுவார்கள். எவ்வாறு இவற்றை எல்லாம் கொள்வார்கள் என்றால், மதுவள மலரில் கொள்ளும் வண்டன. வண்டுகள் மலரிலிருந்து மதுவை எவ்வாறு கொள்கின்றனவோ அதுபோல இவற்றையெல்லாம் இன்னென்ன இடங்களிலிருந்து கோசல நாட்டு உழவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வயலில் உள்ளவை, பொழிலில் உள்ளவை, மரத்தின் உள்ளவை. ஒவ்வொரு லைன் போறேன். முதல் வரி வயலில் பொழிலின், இரண்டாவது வரி மரத்தின் புறவின், புறம் என்பது கொல்லைப்புறம், கொடியின் உள்ளவற்றை, குழியின் உள்ளவற்றை என்று இவற்றையெல்லாம் மல்லர்கள் கொள்கிறார்கள். அடுத்த பாடல். இதையும் எடுத்துடலாம். கம்பராமாயணத்தில் சுட்டப்படும் ஒரு வகையான உணவு. இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். என்னன்னா நல்ல தயிர் சாதம். எப்பேற்பட்ட தயிர் என்றால் பாலம் பாலமாக வெட்டி எடுக்கக்கூடிய தயிர். கத்தியை போட்டு அறுத்தா தான் எடுக்க முடியும். அப்பேற்பட்ட, ஏன்னா தயிரை பாத்திரத்திலேருந்து கண்டமாக எடுத்து பரிமாற வேண்டும். அந்த மாதிரி கெட்டி தயிர். அதனுடைய நிறம் வெள்ளை இல்லை, ஒரு இளம் சிவப்பு. பாலை நன்றாக சுண்ட காய்ச்சினால், நம்ம வீட்டில் எவ்வளோ பேருக்கு திரட்டு பால், எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். சிவந்த கலரில் தான் வரும். பால் அப்படியே வத்த வச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பால் வெள்ளை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறும். அவ்வாறு சுண்ட காய்ச்சிய பாலில் உரை குத்தி எடுக்கப்பட்ட தயிர். எனவே செந்நிறமான தயிர், ரொம்ப கெட்டி தயிர், கண்டமாக வெட்டி எடுக்க வேண்டும். இவற்றுடன் ஏராளமான பருப்பு வகைகள். இவற்றோடு சக்கரை பொங்கல் சாதம், சர்க்கரை சேர்ந்த சாதம். இவற்றையெல்லாம் கோசல நாட்டு மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள் என்பது கம்பனின் பதிவு. இந்த பதிவு பாடலின் 2 அடிகள் தான். இந்த பாடலின் முக்கியமான சொல், இதை என்ன சாப்பிட்டார்கள் என்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை. எவ்வாறு சாப்பிட்டார்கள், யாரோடும் சாப்பிட்டார்கள்,
அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நாட்டு மக்களின் பண்பு ஒரு வகையில் பார்த்தால் என்ன உணவு சாப்பிட்டார்கள் என்பது அவருடைய செல்வச் செழிப்பை காண்பிக்கின்றது, நாட்டின் வளத்தை காண்பிக்கின்றது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை சுட்டுகிறது. என்ன சாப்பிட்டார்கள் என்பது இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு மட்டும் வச்சிடலாம். அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய வாழ்க்கை நெறி எப்பேற்பட்டவர்கள் என்பதை அடுத்த 2 பாடல்களில் கம்பன் சுட்டுகிறான். பல மேடல்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு கம்பனுடைய பாடலை பார்க்கலாம். கார்த்திக். முந்து முக்கனியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையிற் கண்டம் கண்டம் இடை இடை செறிந்த சோற்றின் தந்தம் இருந்து தாமும் விருந்தொடும் தமரினோடும் அந்தணர் அமுது அறுத்தி அயிலுறும் அமலைத்து எங்கும். எனக்கு ஐ ஆம் ஓவர்வெல்ம்டு வித் திஸ். என்னென்ன வார்த்தைகள் போடுறான் பாருங்க. அமலைத்து எங்கும். அமலைன்னா சத்தம், பேரோசை. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து கூடி கழித்து ஆரவாரம் பண்ணிட்டு அவனுக்கு கூட்டு போட்டியா, அவனுக்கு அப்பளம் போடு என்று அங்கங்க குரல்கள் எழுப்பி கொண்டு அமலைத்து. அற்புதமான ஒரு வார்த்தை. இவர்கள் சாப்பிடுவது ஒரு பெரிய அமலை, ஒரு பெரிய சப்தம், ஒரு பெரிய பேரொலி. அயில் உறுதல், உண்ணுதல். கடைசி லைன்ல இருக்கேன். அயிலுறும் அமலைத்து எங்கும். இவர்கள் உண்ணும் சத்தம் கோசல நாட்டில் எல்லா இடங்களிலும், ஒரு வீட்டில் இல்லை, 15 நம்பர் வீடு 18 நம்பர் வீடு இல்லை, சென்னை தெருல மட்டும் இருக்கும், சாலை தெருல கிடையாது, சிவகங்கை தெருல கிடையாது, எல்லா இடத்திலும், கோசல நாடு முழுவதிலும் எங்கும். அந்த வார்த்தை அயிலுறும் அமலைத்து, சாப்பிடுவதின் சப்தம். யாரெல்லாம் முதல் சரி, யாரெல்லாம் சாப்பிட முதல் பார்த்துருவோம். தம் தம் இல் இருந்து, அவரவர்கள் வீட்டில் அவரவர்கள் இருந்து, தாமும் விருந்தொடும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, இப்பதான் சொன்னேன். விருந்துக்காக ஒரு அதிகாரமே வைத்த ஒரு குடி நம்முடைய குடி என்று. தாமும் விருந்தொடும் தமரினோடும், உற்றார் சுற்றத்தார் வேண்டியவன் எல்லாரும் தம் தம் இல் இருந்து, அவரவர்களுடைய இல்லத்தில் இருந்து, தாமும் விருந்தொடும் தமரினோடும் அந்தணர் அமுது அருத்தி. அருத்தி என்பது ஆசை. அந்தணருக்கு உணவு படைத்து விட்டு அது எல்லாமாக சேர்ந்த ஒரு சப்தம் கோசல நாட்டின் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தொடும் தமரினோடும் அந்தணர் அமுது அருத்தி அயிலுறும் அமலைத்து எங்கும். இந்த விருந்து என்ற சப்தம் கோசல நாடு முழுவதும் கேட்கிறது. எப்பேற்பட்ட விருந்து! முந்து முக்கனி. முக்கனி, இந்த முக்கனிகளில் முந்தி இருப்பவை 3: மா, பலா, வாழை. முந்து முக்கனியின் நானா முதிரை. முதிரை என்றால் பருப்பு வகைகள் என்று சொன்னேன். 4 விதமான பருப்பு வகைகளும். 4 விதமான என்பதை ஸ்ட்ரிக்டா 4ன்னு எடுத்துக்க வேண்டாம். எல்லா விதமான பருப்பு வகைகளும். முந்து முக்கனியின் நானா முதிரையின். அந்த பருப்பெல்லாம் போட்டு வறுக்கணும். எப்படி வறுக்கணும்? முழுத்த நெய்யின். முழுத்த அந்த பருப்பு வகைகள் எல்லாம் நெய்யில் முங்கி போயிருக்க வேண்டும். பருப்பு வகைகளை முற்றாக மூழ்கடித்து நெய் அதற்கு மேல் நிரக்க வேண்டும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அந்த லைன் பலருக்கும் ஞாபகம். கூடாரை வெல்லும் சீர், அந்த பாடல். மூட நெய் பெய்து, மூட நெய் பெய்து. அதுபோல முழுத்த நெய்யின் செந்தையிற் கண்டம், கண்டம் கண்டமாக, பாலம் பாலமாக, துண்டு துண்டாக வெட்டி. அடுத்த கண்டம் என்பது சர்க்கரை. கண்டஞ்சர்க்கரைன்னு ஒரு வகை சர்க்கரை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இடையடை செறிந்த செந்தையிற் சோறு. சோற்றின்கிறது செந்தையிற் கண்டம் சோற்றின் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். கண்டம் இடையடை செறிந்த சோற்றின். வெள்ளக்கட்டிகள் அல்லது வெள்ளம் இடையிடையே கலந்த. ஸோ என்னுடைய ஒரு தெரில, நான் இதை நினைச்சுட்டு சொல்லலை, நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். பல பல வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கம்பன் பண்ணி வைத்த சர்க்கரை பொங்கல், அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சர்வர் தான் நான். இன்னைக்கு சர்க்கரை பொங்கலை பற்றியே பாடல் வந்துடுது.
செந்தையிற் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின், கண்டம் இடை செறிந்த சோற்று என்பது சர்க்கரை பொங்கல், செந்தையிற் கண்டம் செறிந்த சோற்றின் தயிர் சாதம் என்று இவற்றையெல்லாம் தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தொடும் தமரினோடும் அந்தணர் அமுது அருத்தி அயிலுறும் அமலைத்து எங்கும் என்று கம்மன் விருந்து பற்றி சொல்கிறான். இரண்டு முக்கியமான தொடர்புடைய செய்தி பார்த்து விடலாம். ஒன்று, தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தொடும் தமரினோடும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொல். இது வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையின் பயன். குறளை போடலாம் கார்த்திக். தம் தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டாற்றால் அம்மா அறிவை முயக்கு. என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்திய ஒரு குறள். உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், அம்மா அறிவை முயக்கு. முயக்கு என்பது பொதுவாக தழுவல், ஆலிங்கனம் செய்து கொள்ளுதல், தழுவிக்கொள்ளுதல் என்று தன்னுடைய மனைவியை தழுவிக்கொள்ளுதல். ஒருபடி மேலே போய் சில உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த இன்பம், மனைவியுடன் சேர்ந்திருக்கும் அந்த இன்பம் தம் தம் இருந்தல் தம் தம் இல்லிருந்து தமது பாட்டு உண்டற்றால், நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய விருந்தினர்களுக்கு நாம் உணவிட்டு மகிழும் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடானது மனைவியோடு நாம் பெறும் சுகம் என்பதாக வள்ளுவர் சொல்கிறார். தம் தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு என்பது ஒரு குறள். அடுத்த குறள், தனியா உட்காந்து சாப்பிடாத, உனக்கு இருக்கிற செல்வமோ உனக்கு இருக்கிற எல்லாமோ பகுத்துண்டு. அடுத்த குறள் போடலாம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சும்மா போற போக்கில் பார்த்துட்டு போற குறள் இல்லை. ஐயா, நம்முடைய சான்றோர்கள் பண்டிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நமக்கு முன்னால, ஏகப்பட்ட நூல்கள் எழுதி வைத்து போட்டிருக்கிறார்கள். அறநெறிச்சாரம் ஒண்ணு, திருக்குறள் ஒண்ணு, என்னெல்லாமோ இருக்கு. பண்புகளை வலியுறுத்தும் நூல்கள் பல 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 எக்கச்சக்கமான நூல்கள் இருக்கு. அந்த நூல்களில் எல்லாம் சொல்லப்படும் விஷயங்களில் எல்லாம் முதன்மை இடம்பெறும் ஒரே விஷயம், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. மிக முக்கியமாக சொல்லப்பட்ட எல்லா அறநெறிகளிலும் தலையான ஒரு அறநெறி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பல்லுயிர்னு இருக்கு, பல்லுயிர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், இதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்முடைய எது வேணா எடுத்துங்க, நீங்க வேதங்கள்னு எடுத்துக்கங்க, எந்த நூல்கள் எடுத்துக்க, நீங்க அவைகள் சொல்லும் நமக்கு போதிக்கும் எல்லா விஷயங்களிலும் தலையான விஷயம் எதுவென்றால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு. அதை கோசல நாட்டு மக்கள் மிகச் சிறப்பாக ஒப்பின்றி மற்ற விருந்தோடு தாமும் தமரினோடும் அவர்கள் உண்ட அந்த ஒரு கோலாகலம் ஒரு பெரிய அமலையாக இருந்தது என்று கம்பன் சுட்டுகிறான். இதை எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேண்டாம். ஒரு சின்ன நகைச்சுவை. கம்பன் தயிரை பற்றி சொன்னா, கண்டங்கண்டமாக வெட்டி எடுக்கக்கூடிய செந்தயிர் அது வேற, கண்டங்கண்டமாக பாடம் பாடமாக வெட்டி எடுக்க வேண்டிய தயிர் என்று. இதை பார்த்த பின்னால் அந்த காளமேக புலவர் தயிருக்கு பதிலாக மோரை பற்றி ஒரு நகைச்சுவையான ஒரு பாடல் சொல்லி இருக்கிறார். அதையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடலை போடலாம் கார்த்திக். மோர், கம்பன் தயிர் பற்றி, காளமேகம் மோர் பற்றி. கார் என்று பெயர் படைத்த ககனத்து உரும்போது, கார் என்பது மேகம், ககனம் என்பது ஆகாசம். ஆகாசத்தில் இருக்கும் பொழுது உனக்கு பெயர் மேகம். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உரும்பொழுது, நீரென்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததற்பின். வானில் இருக்கும் பொழுது உனக்கு பெயர் மேகம், நிலத்திற்கு வந்தால் உனது பெயர் நீர். எங்க வீட்டு அந்த ஆய்ச்சியர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க கைக்கு நீ போய் சேர்ந்தா உனக்கு பேர் என்ன தெரியுமா? வார் ஒன்று மென்முலையார் ஆய்ச்சியர் கை வந்ததற்பின்
மோரென்று பேர் படைத்தாய் முப்பெரும் பேரும் பெற்றாயே. கார் நீர் மோர் என்று முப்பெரும் பேரும் பெற்றாயே என்பது கவி காளமேகம் மோரை பற்றி சொல்லியது. கம்பன் தயிரை பற்றி சொல்லியது பார்த்த இடத்தில் எதையும் பொருத்தமாக ஒரு மாறுதலுக்கு சொல்லிக் கொண்டு போகிறோம். அடுத்த பாடல் நாட்டு மக்களின் பொழுதுபோக்கு போய்கொண்டே ஒரு 60 பாடல் இருக்கு சொல்லியிருக்கேன். பருவமங்கையர் பங்கைய வான்முகத்து உருவ உண்கணை ஒன்பிடையாம் என கருதி என்பொடு காமுற்று வைகலும் மருத வேலியின் வைகன வண்டரோ. அந்த நாட்டின் மருதம் மருத நிலத்தில் வண்டுகள் வண்டுகள் அந்த அங்கு அந்த இடத்தை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கின்றன. வைகின அங்கேயே இருக்கின்றன. எதை பார்த்து என்றால் பருவமங்கையர், நல்ல அழகான பருவம் வாய்ந்த மங்கையர், அவர்களுடைய பங்கைய வாழ்முகத்து, பங்கயம் என்றால் தாமரை, வாழ் என்றால் ஒளி பொருந்திய, பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து உருவ உன் கணை ஒன் பெடையாம் என. பெடை என்றால் பெண்வண்டு. ஆமா. கணை என்பது கண்ணை, உன் கணை என்பது மை உண்ட கண். பருவமங்கையர் பங்கைய வாழ்முகத்து மை உண்ட கண்ணை தன்னுடைய பெண் வண்டு என்று நினைத்து என கருதி அன்போடு காமுற்று வைகளும் நாள்தோறும் அங்கேயே இருந்தன ஆண் வண்டுகள் என்பது கம்பன் பார்க்கும் மற்றொரு நிகழ்ச்சி. நாட்டு வளம். அடுத்த பாடல் இதே போன்று மங்கையர் அவர்களை பற்றி அடுத்த செய்தி. வேளை வென்ற விழிச்சியர் வெம்முலை ஆளை நின்று முனித்திடும் அங்கோர்பால் பாளை தந்த மது பருகி பரு வாளை நின்று மதற்கும் மருங்கலாம். மருங்கலாம் எல்லா பக்கங்களிலும், மருங்கு என்றால் பக்கம், எல்லா பக்கங்களிலும் வேளை, வேள் என்பவன் மன்மதன், வேளை வென்ற மன்மதனையும் வீழ்த்தக்கூடிய, மன்மதனை விட சக்தி வாய்ந்த அம்புகள் வீசக்கூடிய விழி, வேளை வென்ற விழிச்சியர், அவர்களுடைய அழகான பருத்த மார்பகங்கள் வெம்முலை ஆளை நின்று முனிந்திடும் அங்கொரு பால், அந்த ஆண் மக்களுக்கு சவாலிட்டு அவர்களுடைய போரிட்டு அவர்களை ஈர்க்கக்கூடிய, முனிந்திடும் என்பது கோபம், அவர்கள் மேல் காமுற்று என்று கொள்ளலாம். இது மகளிருடைய பார்வை. அதே போல பாளை, தென்னம்பாளை, பனம்பாளை இவற்றிலிருந்து பாளை தந்த மது பருகி பருத்த வாளை நின்று மதற்கும். வாளை என்பது மீன், வாளை மீன், அது எழுந்து துள்ளி குதிக்கும். வாளை நின்று மதற்கும், மதற்கும் என்றால் அது ஒரு ஆர்வத்தோடு எழுந்து நின்று துள்ளி குதிக்கின்றன என்பது நாட்டு வளத்தின் அடுத்த கூறு. அடுத்த பாடல் ஈரநீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்னவரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. சாலி என்றால் நெல். தழைப்பன சாலியே, நெல் தழைத்து வளர்கின்றது. தண்ணீர் ஊற்றி வளர்த்த நெல் இல்லை. பாரதி சொல்லுவான், கண்ணீர் விட்டே வளர்த்தோம். அதுபோல இது பாலை ஊற்றி வளர்க்கப்பட்ட நெல். பால் எங்கிருந்து வருகிறது? எரும மாடு ரோட்ல போய்கிட்டே இருக்கு, திடீர்னு தன்னுடைய கன்றினுடைய நினைப்பு வருகிறது. அப்படியே நின்ற இடத்திலிருந்தே நின்று பால் சோர, அதே வார்த்தை தான், கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர என்ற ஆண்டாளின் அதே பிரதிபலிப்பு இங்கே பார்க்கலாம். ஈரநீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என வரும் கருமேதிகள். கார் மெர்சிடிஸ் பென்ஸ், வோல்வோ, BMW இல்லை. கார் என்பது மேகங்கள், கருத்த நிற மேகங்கள். ஈரநீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள், மேகங்கள் போல, கருத்த நிற மேகங்கள் போல வரும் கரு மேதிகள். மேதிகள் எருமை. ஊரில் நின்று கன்று உள்ளிட, பால் நினைந்து ஊட்டும், இந்த மாதிரி கன்றை பற்றி நினைப்பு வந்தவுடன் சொரிந்த அந்த பால்
அதனால் தழைத்தன சாலியே. அதனால் நெல்கள் தழைத்து வளர்ந்தன. அடுத்த பாடல். முட்டில் அட்டில் முழங்குற ஆக்கிய நெட்டுலை கழுநீர் நெடு நீத்தம்தான் பட்டமென் கமுகு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கழுகு இல்ல கமுகு, டேக்கர். பட்டமென் கமுகு ஓங்க படப்பை போய் நட்ட செந்நெல்லின் நாறு வளர்க்குமே. முட்டு இல் அட்டில். அட்டில் என்பது சமையல் கட்டு, சமையலறை, அடுக்குலை. முட்டு இல், முட்டு என்பது தட்டுப்பாடு. கோசல நாட்டு அடுக்குலையில என்றைக்குமே எதற்குமே தட்டுப்பாடு இருந்ததில்லை. முட்டு இல் அட்டில், தட்டுப்பாடோ ஸ்கேர்சிட்டியோ எதுவுமே இல்லாத ஒரு சமையலறை. எப்போ வேணா என்ன வேணா கிடைக்கும். முட்டு இல் அட்டில் முழங்கு உர ஆக்கிய நெட்டு உலை கழுநீர். அரிசியை களைஞ்சு உலையில போட போறாங்க. நெட்டு உலை, நெடிய பெரிய உலை. அதில் அரிசியை களைந்த நீர், கழுநீர். அது பெரிய, அதை களையும் போதே முழங்கு உர சத்தம் போட்டு, முட்டில் முட்டு இல் அட்டில் முழங்கு உர சத்தம் எழுப்பி ஆக்கிய நெட்டு உலை கழுநீர் நெடு நீத்தம்தான். அந்த ஒரு கழிநீராகிய ஆறு பெருவெள்ளம் பட்டமென் கமுகு ஓங்க படப்பை. படப்பை என்பது சோலை. அங்கே போய் நட்ட செந்நெல்லின் நாறு வளர்க்குமே. நெல்லுடைய நாற்றங்காலுக்கு இந்த நீர் பாய்வதால் நாற்றங்கால் செழித்து வளர்கின்றன என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாட்டு இது எடுத்துடலாம். அடுத்த பாட்டு கோசல நாட்டின் வளம், இந்த கம்பனுடைய கற்பனை. இந்த கற்பனை தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களிலும் பார்க்கக்கூடியது ஒன்றுதான். கம்பன் சொல்லும் செய்தி குப்பையை கிளறிய கோழி. நம்ம பார்த்துருக்கோம், கிராமப்புறங்களில் கண்டிப்பாக பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. குப்பையை கிளறும் கோழி. குப்பை மேட்டில் போட்டு காலால் இப்படி கிளறிட்டே இருக்கும் கோழி. ஏதாவது அதற்கு தின்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்க்கும் முறையாக. ஸோ குப்பையை கோழி கிளறுகிறது. நம்ம நாட்டில் குப்பையை கோழி கிளறினா என்ன நடக்கும் என்பது வேறு. ஆனால் இது குப்பையை கிளறும் கோசல நாட்டு கோழி. அது முக்கியம். குப்பையை கிளறும் கோசல நாட்டு கோழி. அது குப்பையை அப்படியே கிளறி இருக்கிறது. என்ன கிடைக்கிறது? ரத்தினம், பொன், வைரம், வைடூரியம். இவையெல்லாம் கோசல நாட்டு மக்கள் குப்பையில் எரிகிறார்கள் என்று கொள்ளக்கூடிய அளவு வளம் நிறைந்த ஒரு நாடு. ஸோ இந்த குப்பையை கிளறி, கோழி குப்பையை கிளறுவதால் அதிலிருந்து வெளிப்படும் நல்ல மணிகள், நான் சொன்னவை, ரத்தினம், தங்கம், பொன், வைரம், வைடூரியம், என்ன வேணா வச்சுங்க நீங்க. இவை அப்படியே குப்பையில இருந்தது வெளியில வருது, ஜொலிக்கிறது, பட 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 படன்னு சூரிய ஒளி பட்டு அப்படியே கண்ணை பறிக்கின்றன. குருவி கூட்டம் எல்லாம் பார்க்கிறது. ஏய், எல்லாம் மின்மினி பூச்சி இது என்று சொல்லி பறந்து வந்து அந்த மணி அல்லது அந்த ரத்தினம் அல்லது அந்த வைரம் அல்லது அந்த வைடூரியம் அதை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டணாங்குருவி அந்த கூட்டிற்குள்ளே மின்மினி பூச்சியை வைத்தால் வெளிச்சம் தரும் என்பது போல அந்த எண்ணத்தில் இந்த மணி, வைரம் இவற்றை தங்களுடைய கூட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்கின்றன என்பது கம்பன் பார்க்கிறான். அவன் அதை பதிவு செய்கிறான். கோசல நாட்டின் வளம் என்ற வகையில் பாடலை பார்க்கலாம். சூட்டுடை துணை தூணிற வாரணம் தாட்டுணை குடைய தகை சால்மணி மேட்டிமைப்பன மின்மினி யாமென கூட்டின் உய்க்கும் குறியின் குழாமரோ. சூட்டு ஏற்கனவே சொன்னேன். சேவலனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கொண்டையில் இருக்க அந்த கொண்டை, அதன் பெயர் சூட்டு. சூட்டு உடை, துணை, அதுக்கு துணையாக அதனுடைய இணை என்று கொள்ளலாம், இல்லை கூட இருக்கிற கோழி என்று கொள்ளலாம். சூட்டுடை துணை தூ நிற வாரணம், தூய்மையான நிறமுடைய வாரணம் என்பது கோழி என்று சொன்னேன். சூட்டுடை துணை தூ நிற வாரணம்
தாழ் குடை, தாட்குடை, தாட்டுணைன்னு வரும். தாழ் துணை குடைய, துணை என்பது இரண்டு, துணை தாள் இரண்டு கால்களால் குடைய தகைசால் மணி, உப்பில்லாத தகைமை மிக்க மிகுந்த வேல்யூ உடைய மிகுந்த மதிப்பு உடைய தகைசால் மணி மேட்டு இமைப்பன, அந்த குப்பை மேட்டில் கிடக்கு. அதை பளிச்சு பளிச்சு மின்னுது, இமைப்பன மின்மினியாம் என, இதெல்லாம் மின்மினி பூச்சி என்று கூட்டின் உய்க்கும் குறியின் குருவி குழாமரோ, ஒரு குருவி ரெண்டு குருவி இல்லை, ஒரு பெரிய குருவி கூட்டம். அப்படின்னா எத்தனை மேடுகள், எத்தனை மேட்டில் எத்தனை மணி வைரம் எல்லாம் கிடைக்கின்றன என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். சூட்டுடை துணை தூ நிறவாரணம் தாட்டுணை தாழ் துணை குடைய தகை சால்மணி மேட்டிமைப்பன மின்மினியாமன கூட்டின் உய்க்கும் குறியின் குழாமரோ என்று கோழி கிளறினால் அந்த குப்பை மேட்டிலிருந்து மணி வைரம் எல்லாம் கிடைக்கும் என்பது கம்பனின் பதிவு. இதை தமிழ் இலக்கியத்தில் மற்றொரு இடத்திலும் பார்க்கலாம். பட்டினப்பாலையில் உள்ளான ஒரு பாடல், இதை எடுத்துடலாம். அங்கே என்ன நிகழ்கிறது என்றால், கோழி குப்பமேட்டை கிளறி அசுத்தமாக்கிறது என்று சொல்லி இந்த கோழியை விரட்டுவதற்காக அந்த நாட்டின் மக்கள், கோழியை விரட்டினா என்ன எறிவாங்க, கல்லெடுத்து எறிவாங்க. இவங்க காதில் இருந்த தோடு ஜிமிக்கி இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து எரியறாங்களாம். அந்த அளவு வளமை மிகுந்த நாடு என்பது பட்டினப்பாலை ஆசிரியருடைய கருத்து. பாடலை பார்க்கலாம். அகல்நகர் வியல் முற்றத்து சுடர் நுதல் மட நோக்கின் நேரிழை மகளிர் உணங்கு உணா கவரும் கோழி எரிந்த கொடுங்கால் கனங்குழை பொன்கால் புதர்வல் புறவி இன்று உருட்டும் முக்கால் சிறுதேர் முன்வழி விளக்கும். இவ்வாறு இந்த மக்கள் கோழியை விரட்டுவதற்காக காதிலிருந்து ஆழ்வர்கள் அணிந்த தோடு ஜிமிக்கி போன்றவற்றை எடுத்து எரிய அந்த சின்னஞ்சிறு சிறுவர்கள் தள்ளுவண்டி ஓட்டிட்டு வராங்க. புறவி இன்றி உருட்டும், புதல்வர் புறவியின்றி உருட்டுகிற அந்த சிறுதேர், முக்கால் சிறுதேர் முன் வழி விளக்கும், அந்த வழிக்கு இந்த இவர்கள் எரிந்த இந்த நகைகள் இடைஞ்சலாக இருக்கின்றன என்பது இந்த புலவருடைய கற்பனை. இந்த மின்மினி பூச்சியை எடுத்து கொண்டு போய் குருவிகள் தூக்கணாங்கூடில் வைக்கும் என்பதை கம்பன் தன்னுடைய ஒரு பாட்டலையும் பதிவு செய்கிறான். சீதையை பாடல் எடுத்துடலாம். சீதையை பிரிந்த கம்பன் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் பார்க்கும் பல நிகழ்வுகளில் ஒன்றாக கம்பன் சுட்டுவது கிட்கிந்த காண்டத்தில் கார்கால படல பாடல். பாடலை பார்க்கலாம். திரிகனை மலரொடும் திறந்த நெஞ்சொடும் அரியவன் துயரொடும் யானும் வைகுவேன் எரியும் மின்மினி மணி விளக்கின் இன்துணை குறியினம் பிடையோடும் துயில்வ கூட்டினுள். மின்மினியை எடுத்துக்கொண்டு மின்மினி விளக்கின் இன்துணை குறியினம் பிடையோடும், இந்த சின்ன குருவி கூட தன்னுடைய பிடையோடு இந்த தூக்கணாங்குருவி கூட்டில் உறங்குகின்றதே, நான் மட்டும் என் துணையின்றி தவித்து ஏங்குகிறேனே என்பது கம்பனுடைய ராமனுடைய ஏக்கம். அதை கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல், கோசல நாட்டு மக்கள் தயிர் கடைவதை பற்றிய கம்பனுடைய பதிவு. தோயும் வெண்தயர் மத்து ஒலி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டு அரற்றவும் தேயும் நூன்னிடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். ஆயர் மங்கை இடைக்குல பெண்கள், அதாவது இடையர்கள், மாடு பசு கன்று இவற்றை மேய்த்து அந்த ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார், அவர்களுடைய கை வருத்தமுறும். என்ன காரணம்? தோயும் வெண்தயிர் மத்து ஒலி துள்ளவும்,
ஆய வெள்வளை வாய்விற்று அரற்றவும். வளையல் அணிந்திருக்கிற கை தயிர்மத்தை கடைகிறது, முன்னும் பின்னுமாக போகிறது. அந்த வெள்வளை, வெளியே வெள்ளை நிறமுடைய அந்த வளைகள் அரற்றுகின்றன. ஏன்னா இவளுடைய தயிர் கடைகிற வேகத்துக்கு அந்த வளைகள் முன்னும் பின்னுமாக ஓடி ஐயோ வலிக்குதே வலிக்குதே என்று வளையல்கள் அரற்றுகின்றன. ஆய வெள்வளை வாய்விட்டு அரற்றவும், இது ஒரு ஓசை. தோயும் வெண்மயிர் மத்து ஒலி துள்ளவும், அந்த தயிர் துள்ளுது, உள்ளே இந்த தயிர் கிடைக்கும் போது சத்தம் வரும், அந்த ஓசை, இரண்டு ஓசையும். நுண் இடை சென்று வணங்கவும், தேயும் நுண்ணிடை. ஒவ்வொரு தரமும் அந்த பெண்கள் இவ்வாறு கை வீசி இழுக்கும் பொழுது அவர்களுடைய இடை, ஏற்கனவே தேய்ந்து போன இடை, அது சென்று வணங்கவும், முன்னால போய் இந்த தயிர் பானைக்கு கிட்டக்கு போகும், பின்னால வரும் என்று தயிர் கடையும் பெண்டிரனுடைய வர்ணனையை கம்பன் சுட்டுகிறான். அடுத்த பாடல் இதோட சேர்ந்த இதே போன்ற ஒரு கருத்துடைய நைடதம் பாடல். முல்லையங்கோதை நல்லார் முகமதி வியர்வு தோன்ற வல்லினுன் மருங்கு நோவ, மருங்கு என்றால் இடை, வல்லினுன் மருங்கு நோவ வால் வளை விட்டு ஆர்ப்ப, அதே பிரயோகம். மெல் விரல் காந்தல் சேப்ப வெண்தயிர் கடையும் ஓதை கொல்புலி முழக்கம் என்ன வயிந்துரும் குளிருமாதோ. தயிர் கடையிற ஓசை கொல் புலி முழக்கம், ஒரு புலியின் முழக்கம் போல இருந்தது என்பது நைடத நூலில் சொல்லப்படும் ஒத்த கருத்துடைய ஒரு பாடல். நான் இத்துடன் என்னுடைய வகுப்பை இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். கார்த்திக் ஐயா, கோட்டி முருகானந்தம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய வருகைக்கு நன்றி. கார்த்திக் ஒவ்வொருவராக அன்மியூட் பண்ணி அவரவர்களை பேச வைக்கலாம். தயவு செய்து கருத்துக்கள் சொல்பவர்கள் அல்லது ஐயம் இருப்பவர்கள் அல்லது நான் சொன்னதை விட மேலான வியாக்கியானங்கள் சொல்பவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். அனைவருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. வணக்கம். வரதராஜன். அந்த வைகளும் சொன்னீங்கல்ல ஏகேவி, அது நாலடியார்ல ஒரு பாடல் இருக்கு. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. நான் இன்னொரு பாட்டு சொல்ல வேண்டாம்னு இருந்தேன், ரொம்ப ஃபேமஸான திருமுறையில் உள்ள பாடல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்கலாம் வைகளும், அன்றாடம் எவ்ரிடே, மண்ணில் வைகளும் நல்ல வண்ணம் வாழலாம். வாரணம், வாரணம்னு பார்த்தோமே, அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக வாரணம்ங்கிறது யானை, வாரணம்ங்கிறது சேவல், ரெண்டு பொருளும் வர மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனேன்னு. இதுல எந்த வாரணம் யானை, எந்த வாரணம் சேவல்ங்கிறது நம்மளே புரிஞ்சுட்டுலாம். இல்ல துவஜ வாரணம்னு ஒண்ணு வந்துருத்த, அதான் சொல்லிட்டேன். துவஜ வாரணம். ஓகே, ரொம்ப அழகான பாட்டு, அலங்கார பாட்டு. நன்றி சங்கரையர் ஐயா. வணக்கம், துரை தனபாலன். வணக்கம் துரை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நலம் தானே? நான் நல்லா. டக்கு டக்குன்னு குரல் எடுத்து போட்டே இருக்கீங்க. குரல் அவ்வளவு இருக்குல்லங்கய்யா, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த வைகல்ங்கிற சொல் வந்து நாலடியார்ல இன்னொரு பாடல்ல ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. அந்த பாடல் சொல்றேன். வைகளும் வைகல் வரக்கண்டும் அகுதுணரார் வைகளும் வைகளை வைகுமென்று இன்புறுவர் வைகளும் வைகள்தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். ஒரே சொல்ல எவ்வளவு விதமா பயன்படுத்திருக்காங்க பாருங்க. நன்றி நன்றி துரை தனபாலன். வணக்கம். அஞ்சலி வந்து அதே மாதிரி. வணக்கம், யாரு பேசுது? சார் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல, அவர் இந்த குரல் வைகலாங்கிறது இந்த அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாய் மாதிரி அடிக்கடி அதே மாதிரி வருதுன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சார் வணக்கம், ரவிச்சந்தர். சொல்லுங்க ரவிச்சந்தர். இந்த பண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது தெலுங்கு எக்ஸ்பிரஷனா?
பண்டி 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 வண்டி பண்டி வண்டி என்று கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான். பண்டின்னா தெலுங்கு அதான் பண்டி பண்டி தான் சொல்லுவாங்க தெலுங்கு. தெலுங்கா அது? தெலுங்கு கிருஷ்ணம். கன்னடத்துல பண்டி சொல்றாங்க சார். பண்டி தெலுங்குலயும் பண்டி தான் செத்துரு. பண்டி கரெக்ட். கன்னடத்துல பண்டி. பண்டி பண்டி. அவர் எந்த இந்த ஊருக்கு போனா தெரியல. பெங்களூர் பக்கம் போயிட்டாரு போல இருக்கு. பண்டி காவலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நன்றி. வேறு ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? சார் சார் சௌராஜன் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். இந்த காம வாயில்னு சொன்னீங்களா சார் பாடம்? ஆமா, அது வந்து யோனி பொறுத்து ஒண்ணா இருக்குமா? அது இல்லையோன்னு தோணுது சார். நான் பர்பஸா அந்த வாயில்ங்கிற வார்த்தையை நான் தவிர்த்தேன்னா, இவங்க வந்து நிறுத்த காம வாயில்ங்கிறது நிறுத்த என்பது சமமான ஒத்த என்று பொருள் கொள்கிறார்கள். ஓஹோ, நீங்க சொல்ற 10 பொருத்தம் இதுல இல்ல. எனக்கு அது அந்த பொருத்தம் அதுவும் தோணுச்சு, எனக்கு கேட்டேன். இருக்கலாம், இல்ல. தெரியல. நான் எனக்கும் அப்படிதான் தோணித்து சார். பர்பஸா சுட்டாம இருந்தேன் அதை. 10 பொருத்தங்கள்ல அது மாதிரி சார் இன்னொன்னு சொன்னீங்களா, பனி இது வர்றப்ப குழின்னு சொன்னீங்களா, குழி நெல்லு வண்டி சென்ற பாதை குழி. குழி, அந்த குழியில வேணா இதுல வருமா, கிழங்கு வகையெல்லாம் வருமா? அதுல கிழங்குதான் ஆமா, கிழங்குதான் ஆமா. அதானே கிழங்கு குளித்து குளித்து எடுப்பவை. அதான் கிழங்குதான். சரி சார், நன்றி. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றனவா? இருந்தால் சொல்லலாம். ஐயா, சங்க இலக்கியத்துல கூட ஒரு பாடல்ல, அந்த குறிப்பான பாடல்ல நினைவுக்கு வரல, இந்த மாதிரி அந்த ஆற்றுப்படுத்தும் போது அந்த புலவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் வந்து அந்த அரசன் கவனிச்ச கவனிப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டு செவ்வழி பண்ண மாத்தி பாடினாங்க, அந்த காலையில் பாட வேண்டிய பண்ண மாலையில் பாடினாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு வருது செவ்வழி பண்ண பத்தி. அதேதான் இதுலயும் இந்த எதுக்குல காம்போதியை பத்தி ஒரு பாடி இருக்கு, அந்த ஒரு பாடல் நீங்க சொன்னீங்க தொடக்கத்துல. ஆமா, நன்றி. நன்றி மீனாட்சி. வணக்கம் ஐயா. வழக்கம் போல அருமையான பாயசம், அருமையான பரிமாறல். கம்பன் படைத்த சக்கர பொங்கல்மா இது. சக்கர பொங்கல், சக்கர பொங்கல். தயிர் சாதம் பிரமாதம் பண்ணிட்டீங்க சார். தயிர் சாதம் பிரமாதம். இல்ல, இந்த மயக்கத்துல டாக்டர் மீனாட்சியை மாத்தி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஜோஷி சார் பின்னாடி பாரதியார காணமே தேடிட்டு இருந்த வந்துட்டார். ஓகே, நன்றி அனைவருக்கும்.